அஞ்சலி வந்து இந்த மாரி அபியும் ராகவும் வந்து சேராம இருக்கிறதும், அவங்க 2 பேருக்குள்ள வந்து எப்ப பார்த்தா சண்டை வரதையும் பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. அப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதனால ராகவ் கிட்ட பேசி ஹனிமூனுக்காக ட்ரிப்புக்காக வந்து 4 நாளுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த ஏற்பாடுலாம் பண்ணி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில முரளி செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப முக்கியமா இவங்கலாம் வெளிநாடு போறது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஹனிமூன் போறாங்களே தடுக்க முடியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, ராகவ் வந்து வெளிநாட்டுக்கு போகாம உள்ளூர்லேயே வந்து என்ன பண்ணுறாரு, வந்து ஹோட்டல் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால வந்து மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அபி. அடுத்து வந்து அபியும் ராகவும் வந்து ஹோட்டல் ரூமில் வந்து பேர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து உங்கள் மிஸ்ஸஸ் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அவங்க ஒய்ஃப் தானே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. ஆமாங்க அவரோட ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராகவ் வந்து அமைதியாக இருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் எழுதிக்கிறாங்க. சரி உங்கள் ரூம் இங்கே இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே ராகவ் வந்து போகிறதும் பார்க்குறதும் ஸ்டைலாக நடக்கிறதையும் பார்த்துட்டு அபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து என்னை பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்க. அந்த முரளி யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. முரளி வந்து நானும் விரும்புகிறோம் நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசில் நினச்சிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இவர் மனசை மாற்றணும், நம்ம வந்து பழைய வந்து லவ்வை வந்து இவர் மனசை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அபி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி அபி வந்து ராகவ் கூட போகிறாங்க. அப்போ வந்து உள்ளே வந்தோடனே அவங்க அக்கா கால் பண்ணுறாங்க. என்னப்பா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம், ஃப்ளைட் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து அப்படி டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படிலாம் வாய் திறந்தா பொய்யா பேசுகிறாரு, ஆனால் என்ன போய் பேசுவேன்னுவார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சரிக்கா நான் அப்புறம் பேசுகிறேன், ஃப்ளைட் கிளம்ப போகுது இப்போ ஏறணும்ல, சரிப்பா சரிப்பா அப்புறம் பேசுப்பா லேண்ட் ஆனோன்னு அப்படி சொல்லிட்டு அவங்களும் வச்சிடறாங்க. இங்கே வந்து எவ்வளோ போய் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ணுறது, உள்ளே இருந்துங்கன்னே வந்து சொல்லணும்ல, அக்கா மனசு கஷ்டப்படும்ல. அக்கா மனசு கஷ்டப்படும்னு யோசிக்கிறாரு. என்னைக்காவது என் மனசு கஷ்டப்படும் யோசிச்சிருக்காரா அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன ஒரே புலம்புற அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா சமயம் ஒரே டென்ஷனாக வராரு. என்னடா இது, இவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களே, ரீச் ஆகிட்டாங்களாம், அதுவும் ஃப்ளைட்டும் ஏறிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அங்கேருந்து வந்து அவருக்கு ஃபோன் வருது. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண இடத்துலேருந்து, ஏங்க வந்து நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணோம், ஆனால் அவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ்காரங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. அப்போ அவங்க வரலன்னா எங்கே போயிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து இந்த ஊரில் தான் இருக்கணும், இதை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரூமில் இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து வெளியே வராரு. பார்த்தா வந்து எல்லா கப்புள்ஸ்க்கும் பார்ட்டி வந்து வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்து ராகவ் மட்டும் தனியாக வந்து வராரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க சார் நீங்களும் கப்புள்ஸாக தானே வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க, அப்போ உங்கள் ஒய்ஃப் வரலையா சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் எங்கே வர்றது, அவளே ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு கம்முன்னு இருக்காரு. உடனே வந்து அதெல்லாம் வரலங்கன்னு சொல்ல வராரு. கரெக்டாக அபி வந்து அங்கேருந்து வராங்க. அபி சூப்பராக வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போடாமல் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மாடர்னாக ட்ரெஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து வராங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி இவ்வளோ மாடர்னாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா அபி பார்க்குறதுக்கு அப்படியே வந்து அவர் விரும்பின மது மாதிரியே இருக்காங்க. மதுவா அபியான்னு சொல்லிட்டு அவர் மனசில் அப்படியே குழப்பங்கள் வருது. அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. அப்படியே மது மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து அப்படியே மயங்கியே போயிடுறாரு ராகவ். உன்னை வந்து அப்படியே பார்த்துட்டு மதுவா அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை வந்து பிடிக்கிறாரு. ஒன்றுமே புரியல அபிக்கு, இவரா இது நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, சுற்றி விடுறாரு அபியை. அதுக்கப்புறம் டான்ஸும் பண்ணுறாரு. அவங்கள அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே பார்த்து ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவங்க கூட வந்து நல்லா வந்து அழகாக ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. உடனே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து தன்னையும் மறக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அபிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரை நம்ம ஏற்றுக்கலாருன்னு நினைக்கிறாங்க. நல்லா எல்லாரும் கிளாப் பண்ணோன்னே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து அபி நிற்கிறாங்க. அப்படியே விலகிடுறாரு. அபி மனசு கஷ்டப்படுறாங்க. இதோட முடியுது.